பிரபஞ்சத்துக்கிட்ட எந்த மொழியில பேசுறது, எப்படி பேசினா பிரபஞ்சம் நம் கனவுகளுக்கு காது கொடுக்கும் அப்படின்றத பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பேச போறேன். ஒரு அழகான கதை மூலமா ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் வரான். ரொம்ப அலுப்பா பேச தொடங்கிறான். என்ன குருவே, வாழ்க்கை ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நானும் தினமும் பிரார்த்தனை செய்யறேன், ஆனா நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்றான். குரு அப்படியாப்பா அப்படின்னு கேட்டுக்கிறார். கேட்ட பிறகு சொல்றாரு, கொஞ்சம் எனக்கு பசியா இருக்குப்பா அப்படின்னு குரு சொல்றாரு. குரு கொஞ்சம் வயசானவர். உடனே அந்த சிஷ்யன் சொல்றான், என்ன குரு இங்க வந்து பசிக்குதுன்னு சொல்றீங்க? நம்மளே ஒரு வனாந்தர காட்டுல வந்து நின்றுட்டு இருக்கிறோம், முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு அழுத்துக்கிறான். அப்புறம் சொல்றான், தண்ணியாவது கொடுக்கலான்னு பார்த்தா பக்கத்துல எந்த ஓடையும் இல்லை, நான் என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் சொல்றான், என்ன குருவே, போங்க குருவே, ஏதாவது மிருகங்கள் தென்பட்டா வேட்டையாடலாம், நமக்கும்